ஹலோ गाइस, நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியோட நேம் வந்து மிஷன் யோஷோகோரா ஃபேமிலியோட எபிசோட் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தாலே அதுவே எனக்கு போதும். முக்கியமான விஷயம், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல எல்லாரும் ஆடியோ மெசேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிடிச்சிருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்ப கோரையூரின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரியான இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல மக்களும் எவனோ ஒருத்த சிங்கருக்கு முன்னாடி நின்று இருக்க அவனும் குட் ஈவினிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அவன் சொல்ல மக்களும் ஆரவார பண்ண. இன்னொரு பக்கம் இதெல்லாம் மானிட்டர் மூலியமா ஒருத்தியும் அவளுக்கு கீழே வேலை செய்யற 2 பேர்கிட்ட திரும்பியா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா இல்ல, எனக்கு ஆல்ரெடி பேக்கப் ஒரு பிளான் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை செயல்படுத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட போஸ்டர் அவளோ பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோவும் மிட்சுமியும் பார்க்கல நடந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் இன்னும் மோட்டர் நிறைய திங்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்து இருக்கான். அப்ப அந்த பார்க்க ஹீரோவை சுத்தி முத்தி பார்த்தா நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. கப்பல்ஸ் நிறைய கூடவே ஃபேமிலி மாதிரியான ஆளுங்களும் இருக்கிறத பார்த்துட்டு அவனும் ஷாக்காவே ஓ இங்கதான் இருக்கியாடா அப்படின்னு மிட்சுமி கேட்க. அங்க பார்த்தா அயோசையும் இருக்கான். ஏ லேடி மிட்சுமி, உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க. ஆமாண்டா, ஒரு வழியா நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிட்டோம்ல ஜோய். இவன் இங்க என்ன பண்றான்? ஆமா, இவனை எதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? ஆமா மிட்சுமி, இவன் யாரு உனக்கு எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, இவன் என்னோட பழைய ஃப்ரெண்டுப்பா. ஆமா சோய், நன்னாவுக்கும் டையோக்கும் நீ ஏதோ பிரச்சனை பண்ணியா? அதுல அவங்க ரொம்ப பயந்துட்டாங்களா? என்கிட்ட சொன்னாங்க. விடுங்க ஃப்ரீயா விடுங்க, அது என்னோட மிஷின் தான், அதனாலதான் அப்படி பண்ணேன். சரி வாங்க இந்த கிளம்புமா, நமக்காக என்ன லீடர் வெயிட் பண்றாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் என்னது லீடர் ஷாக்கா வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். இந்த பில்டிங் அப்போ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷாக்கா பார்க்க பக்கத்திலே ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி இருக்கு. அது உள்ள போறானுங்க. அங்க போனா ஒரு டீ கடை மாதிரி இருக்குது. இது கஃபேவா? எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? டீ குடிக்குதுக்கா? அந்த டைம் அங்க இருக்கிற ரைட்டரும் வெல்கம் சுயும் எங்களுக்கு 3 ஹினாகிகோ அல்ட்ரா சூப்பர் டோட்டலி டீலக்ஸ் ஜெனடிக் கிரேசி ஸ்பெஷல் மான்ஸ்டர் எக்ஸ்ட்ரீம் காஃபி லட்டஸ் சேர்ந்த மாதிரி பண்ணுங்க. இதை கேடுறோம். இல்ல ஆர்டர் அவ்வளவு பெருசா இருக்குது. இல்ல அது காஃபியோட நேம் அவ்வளவு பெருசா? ரொம்ப நல்லது சார், கண்டிப்பா அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ டைப் பண்ண. அப்போ பார்த்தா இவனுங்க அப்படியே பாதாள சுரங்கத்துக்குள்ள கீழே விழுற மாதிரி விழுறாங்க. ஹீரோவோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜூயும் ஒன்னும் 300 மீட்டர் தான் இருக்குது நம்ம லோவர் லெவல் அடையத்துக்கு. இது எல்லாமே உருவாக்குறது எங்களோட இன்டெலிஜென்டான கவர்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் மட்டும் தான். உங்களுக்காக இன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிறாங்க வெல்கம் பண்றதுக்கு. ஒன்னும் போறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து கொடுக்க. இவனுக்கு சாப்பிட்டு பார்த்து எனக்குடா இந்த பரபரப்புலயே உங்களை ஒரு புருகுழுப்பு கேக்குதா? டீ குடிக்கிறீங்க ஜம்முன்னு. அவளுக்கு எதனா ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்னும் ஆகுது. இது அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் கிடையாது. டேஞ்சரஸ் சொன்னாலும் ஒன்னை விட்டு நான் இவங்களை காப்பாத்திடுவேன். என்ன அப்ப 10 அம்பு மழையா போய் ஹீரோவோ பேப்பரா கூட அதுல இருந்து அவனும் தப்பிக்க. நிறைய லேசர்ஸும் திரும்பி வருது. இவனும் ஒரு பக்கம் தவிக்க, ஹீரோவும் அடடா இப்படி வந்து மாடின்னு சொல்லிட்டு தவிக்கிறான். சரி கவலைப்படாதீங்க, ஒரு வழியா நம்மளோட சீஃபோட ஆபீஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சேஃபா லேண்ட் பண்ண. ஹீரோவோ அப்படியே தீல வீறான். அந்த டைம் அவனை ஏச்சுக்க முன்னாடி பார்த்தா பெரிய கல்லு வந்து வீழ போகுது. நீ அங்கிருந்து நகரலாம், நீ நசங்க போறடா அப்படின்னு இவன் பேச்சுன்னு இருக்க. அவ பின்னாடியும் வர. அந்த டைம் இவ்வளவு கேர்லஸாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் போயிட்டு அந்த கல்லை உடைக்கிறாங்க. ரிசோகோரா ஃபேமிலில இருந்து இப்படி கேர்லஸா இருக்க? யாரா இது? நீ இவ்வளவு வீக்கா இருக்க, அதனால எப்படி நீ மிட்சுமிக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்? அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க காஃபி கேக்கெல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க உட்காந்து. அந்த சீஃப் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு மிட்சுமி, இதை வாங்கி வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஏங்க இதை வாங்கி வரலங்க, இது என் கையில தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு பிடிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாம மிட்சுமி நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீ அப்பப்போ வந்துட்டு போனதான் எனக்கு அடுத்த மிஷின் பண்றதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது. அது டைம் ஹீரோவோ யாருப்பா இவங்க? அதுவாடா இவங்க பேரு ரீன்ஸ், அதாவது நம்மளோட பிக் ப்ரோ ஃபியூச்சர் இருக்கல அவனோட கிளாஸ்மேட். இப்ப நம்ம பார்ட்டி பண்ணிக்கிறோம், அதுதான் வேற எதுவும் கிடையாது. என்னது இது ஒரு டீ பார்ட்டியா? அதுவும் இந்த ஹினாகிகோவா? அப்பனா இந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி வந்தது ஃபுல்லா ஸ்வீட்ஸ் சாக்லேட்லாம் இருக்கிற பேக் தானா? அதுக்கப்புறம் நம்ம ஹினாகிகோ அவங்க அண்ணனை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இதை புரிஞ்சுக்கணும் மிட்சுமியும் ஹீரோ கிட்ட. இவளும் என்னோட அண்ணனும் கொஞ்சம் கூட செட் ஆகாத ஆளுங்க, அதாவது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி கொஞ்சம் கூட ஒத்துவே மாட்டாங்க. மிட்சுமி நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீ வந்ததுனாலதான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது. நீ அதுவும் இல்லாம அழகா இருக்க. ஏங்க நீங்க சொன்னாலே போதுங்க, நான் வந்து உங்களுக்கு பேசுவேன். அதுவும் தொட்டு இப்படி குளுக்காதீங்க. அப்பனா மிட்சுமி நீ தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்கியா? ஆனா இவன் என்னடா உன்னை காப்பாத்த கூட முடியல, அவனுக்கு அந்த அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லை அவனுக்கு. என்னடா இவங்க பண்றாங்க? மிட்சுமியும் இவனை சமாளிக்கிற வகையில இல்ல ரெயின் அசனோட சோல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான். அதாவது என்னோட பிக் ப்ரோ மாதிரியே. மிட்சுமி நீ தான் அவனை பாதுகாக்கிற மாதிரி பேசுற. ஆனா என்ன இருந்தாலும் இவன் கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்க. அந்த டைம் ஏதோ ஒரு தப்பா நடக்கிற விஷயத்தை இவன் வந்துட்டு அந்த டைம் திடீர்னு செவ்வூர ஓடையுது. யாருடா பார்த்தா பெரிய அண்ணன் தான் வந்திருக்கான். ஹினாகிகோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஜிபிஎஸ் மட்டும் தான் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அதனால ஒழுங்கு மரியாதையா மிட்சுமி என்கிட்ட ஒப்படைச்சிடு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில பேச. ப்ளீஸ் என் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவளை பார்த்துட்டு வெறுப்பாவே. கண்டிப்பா அது மட்டும் நடக்க போறது கிடையாது. அவ பயப்படுறத பார்த்தா உன்னோட கொடூரமான முகத்தை பார்த்தாலே அவளுக்கு புரியலன்றது தெரியுது அப்படின்னு ஹினாகிகோ பேசின்னு போக. இப்ப டீ பார்ட்டி இந்த இடத்துல நாட்டின் இருக்கோ, என்ன இதுக்குடா நீ வந்து தடுக்கிற? உன்னால பேர் குட்டிச்சோர பேச்சு அந்த டீ பார்ட்டியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, வாய மூடு. மிட்சுமி ஏதோ ஆபத்துன்னு நினைச்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஒழுங்கு மரியாதை அவளை கொடுத்துட்டு இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டை போட. நீ சொன்னா கேட்க மாட்டல, இந்த வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ பஞ்ச் பண்ண. இவனோட ஸ்பைடர் வெப்பியை கட் பண்றாங்க. ஓ நீ அதே தடுத்துட்டியா? அப்போ என்னோட டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டியதான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நேருக்கு நேரம் ஃபைட் பண்றாங்க. அதாவது ஒரு முக்கியமான ஃபேமஸான 2 ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைக்கு இடையில நடக்கிற சண்டை. அது வேற லெவலா இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லாமே பறக்குது. இடமே எரிஞ்சு விடாம இருக்கு.
அந்த இடத்துல அலர்ட் சவுண்ட் கேக்குது. இதை பார்த்துட்டு மிச்சமியும் அடிச்சா எதுக்காக இவன் வந்தான், இவனால டீ பார்ட்டியும் போச்சு, இந்த இடமா நாசமா போச்சு. அந்த டைம் ஜோயும் நீங்க கவலைப்படுறீங்க, இதை நான் போய் நிறுத்துறேன், எமர்ஜென்சி எக்ஸிட் பார்த்து நீங்க கிளம்பிடுங்க, ஆனா இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தடுக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோய்க்கும் நம்ம கோச்சிரவை அடிக்கிறதுக்காக போவேன். அவன் அவனை பார்த்துட்டு தம்பி அது மட்டும் நடக்காது, யார் இவன் உன்னோட சப்பாட் நேட்டா, அப்ப இவன் சண்டை போறத பார்த்துட்டு அந்த ஜோயும் பயப்படுறான். அந்த டைம் ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் ஃபைட் பண்ண பார்க்க இடையில நம்ம மிட்சுமியும் போயிட்டு ரெண்டு பேரும் நிறுத்த சொல்ல மிட்சுமி குறுக்கல நிக்காத நகரு மிட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச சரியா நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு கீழே தட்டிட்டு அந்த அடியை ரெண்டு பேரும் வாங்கிடுறான். அவனோட வாயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அவனும் அதோட கீழே விழ ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காவேன். இவங்க எல்லாருமே சாக்காறாங்க. எல்லாரும் இப்ப அமைதியா இருக்க மிட்சுமியும் உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா நான் கொன்னுடுவேன், அதாவது இவனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நான் சும்மா விட மாட்டேன், நான் சொன்னது புரியுதா, உன்னோட தடவை இப்ப பேச இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஸ்டாண்டர்ட் ரெண்டு ஸ்பையே இவங்க கடுப்பா வந்து பார்த்து பயப்படுறாங்க. இவங்க அண்ணங்கார அவ்வளவுதான் மனசொடைஞ்சு அப்படி மயக்கப்பட என்ன மன்னிச்சிடு மிட்சுமி, சரி விடு அந்த அளவுக்கு மோசம்லாம் கிடையாது, நான் தான் சொன்னல இவன் அந்த அளவுக்கு திறமையான பர்சன், அதனாலதான் இவன் என்னோட ஹஸ்பண்ட், உண்மையிலே தெரியுது இவன் அவனோட ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான், அதனால ஆசனம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஒரு வேலை கொடுக்கறதுனால என்னது அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பொலிட்டிஷியனா பண்ணணுமா, ஆமா அவனோட பேரு டான்சிங் பொலிட்டிஷியன் யோஷிமாஷா குரையோரி. அதாவது ஸ்டார்டிங் எபிசோடோட சீன்லயே வந்தவன். அவனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன், பென்ஷன் நார்மலைசேஷன், கன்சியூமரோட டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்றது, இதெல்லாமே பண்றதுதான் குரையோரியோட ரெவல்யூஷன். நான் தான் ஜப்பானோட ஹீரோடா அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கேன். உண்மை என்னன்னா இந்த குரையோரியோட பார்ட்டில நான் தான் லீடர், என்னோட பேரு ஓஷிமாஷா குரையோரி. அப்புறம் மக்களும் குரையோரின்றாங்க. இவனோட கொள்கை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கு பின்னாடி தான் சிக்கலே இருக்கு. என்னன்னா ஒரு சிங்கரா இருந்து அப்படியே பொலிட்டிஷியன் ஆகலாம் சொல்லிட்டு ஒரு ஆசையில இவனோட தேவைக்காக 3 பொலிட்டிக்கல் ஸ்பை ரேங்கிங் கொண்டு 3 ஸ்பைஸ அதாவது ரெட் ப்ளூ எல்லோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கான். அவனுங்க எல்லாருமே இவனை எதிர்க்கிற ஒவ்வொருத்தனையும் பார்த்து அசாசினேஷன் பண்ணுவானுங்க. இவனோட பொலிட்டிக்கல்ல எந்த தலையீடும் இல்லாம பார்த்துப்பானுங்க, எல்லாத்தையுமே கணக்கச்சியமா முடிச்சிடுவானுங்க. இவனோட கெட்ட முகம் யாருக்கும் தெரியாம இவனுங்க தான் பாத்துக்குது. ஆனா என்ன பண்ணாலும் இவனுக்கிட்ட இருந்து ஒரு ஆதாரம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் பெரிய பிரச்சனையே. அதனால இவனோட அடுத்த மூவ் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்துதான் ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுல இவன் ஒரு கூட்டத்தை கூட்டி முக்கியமான ஆளுங்களை வர வச்சு அதுல என்ன பண்ண போறானா இந்த மாதிரி பேச போறானா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு நாடகத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய பாமியை ரெடி பண்றா வெடிக்க வைக்கிறதுக்காக. அந்த இடத்துல அது வெடிக்கிறது மூலமா பக்கத்துல இருக்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிற எல்லாருமே கொல்லப்படுவாங்க. அதனால அதை தடுக்காம பாத்துக்கணும், கூடவே அவனையும் பிடிக்கணும். இவன் இப்போ ஒரு சிங்கரா இருந்து மக்களை ஏமாத்திங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியாம அவனை நம்பி போயின்னு இருக்காங்க. அதை நம்ம தடுத்தே ஆகணும். ஃபைனலா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா. அது ஒண்ணும் இல்ல, அதாவது இவன் என்ன மாதிரியான பாம் யூஸ் பண்ண போறான், அதே மாதிரி பாம் எங்க செட் பண்ண போறான், எப்ப வெடிக்க வைக்க போறான், எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லிட்டான். என்னது சொல்லிட்டானோ இல்ல இவன் வேணும்னு நமக்கு வார்னர் தான் பண்ணிருக்கான். அதனால இதை நம்ம கேஷுவலா எடுத்துக்க முடியாது. இவன் இப்படி பண்றானா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அதனாலதான் என்ன இந்த மிஷின் எடுக்க சொன்னீங்கன்னா, ஆனா எதுக்காக என்ன தெரிஞ்செடுத்தீங்க, அவன் இந்த கண்ட்ரியை சேர்ந்ததுனால என்னோட ஆளுங்க அமுச்சு விட்டானா ஈஸியா அவன் கண்டுபிடிச்சு அவனுக்கு எல்லாருமே தோக்கடிச்சு திருப்பி அமுச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான். அதனால எங்களோட கேங்க விட்டுட்டு வெளியில இருந்து யாரையாச்சும் அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒண்ணு தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா ஒண்ணு மாதிரி ஆளுங்களை அவனுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால ஒண்ணு அனுப்ப போறேன், அது எப்படினா அப்படின்னு சொல்லி சடக்கு போட்டு அடுத்த நிமிஷம் இவனோட காஸ்டியூம் மாத்துறாங்க. என்ன பொண்ணு மாதிரி மாத்தி விட்டீங்க, அசனோ நீ பார்க்க கியூட்டா அழகா இருக்கடா, எதுக்காக இதை போட்டு விட்டீங்க, இது ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமா குரையோரியோட பார்ட்டில அவன் ஒரு ஆட் வெளியிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு கேள் தேவைப்படலாம், அதனாலதான் அதை வச்சு நான் ஒன்னு தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு அனுப்ப போறேன். ஏங்க அது நானா கிடைச்சேன், கவலைப்படாதா, எனக்கு கண்டிப்பா உன் மேல நம்பிக்கை இருக்கு. எப்படியாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, அவனை பிடிச்சினுவா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல குரையோரியோட பார்ட்டியும் நடக்க என்னமா ஆட்டம் போறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒருத்தங்களை நான் அறிமுகப்படுத்த போறேன். இவங்க புதுசா நம்மளோட கேங்ல சேர்ந்திருக்கேன், ஃபீமேல். இவங்களோட பேரு யோகா அசடா. இவங்களும் நமக்கு கூட இருந்து சீர பண்ணுவாங்க அப்பப்போ. அது மட்டும் இல்லாம இவங்க என்னோட ஹீரோவோட ஃபேமிலியில ஒருத்திங்க. அதனால இவருக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க எல்லாரும். அச்சோ இந்த பைத்தியக்கார கம்யூனிட்டி கிட்ட வந்து மாட்டிக்கிறேன் இப்படி. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் கிட்ட இவனை பொலிட்டிக்கலா எதிர்க்கிற வந்திருக்கானுங்க. ஏய் ஆடா ஊரை ஏமாத்தின்னு இருக்க, உண்மை நிறைய கேஸ் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேசினு இருக்க. கீழே இருக்க மக்களும் ஏய் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அவர் ஒன்னும் அப்படி கிடையாதா அப்படின்னு இவங்க கும்பலுக்குள்ளே சண்டை வருது. அங்க மேடையில நடக்கிற சண்டையோட அதிர்ச்சினால பக்கத்துல இருந்த ஸ்பீக்கர் பாக்ஸும் இவனை எதிர்க்க வந்து அந்த ஒரு ஆள் மேல விழ போக இவனை போயிட்டு காப்பாத்தி விடுறான். காப்பாத்தி அவங்ககிட்ட என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஆனா என் மேல எந்த விதமான கேஸும் கிடையாது, போலீஸ் இந்த பொலிட்டிக்கலா என்னை இதுல இருந்து வெளியே தள்ளணும்னு பாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்றாங்க. என்னோட வாய்ஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களோட வாய்ஸா இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்களோட கஷ்டங்களை எடுத்து சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தயவு செஞ்சு, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். ஆனா நீங்களே இப்படி பண்றீங்களே, அதனால நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களையே பேசி மயக்கிறான். இதை பார்த்துட்டு எல்லா மக்களும் நம்பி கிளாப் தட்ட. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல போத்து முன்னாடி அசடா அப்புறமா என்னோட ஆபீஸ்க்கு வந்துருந்தேன். ஓகே இவனு போகும்போது தம்சா காமிக்க மக்கள் குறையோரி கத்துறாங்க. இப்போ உள்ள நடக்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. இப்போ சேர போகும்போது வெளிப்படுது. சரி மக்கள் எல்லாரும் நம்பிட்டாங்களே. அந்த டைம் ஒருத்தர் நான் மூஞ்சி தொடச்சு விட எப்படி நடிச்சேன், சூப்பரா இருந்துச்சா, நம்மளோட ஆர்வம் அங்க வேஸ்ட் ஆகாதா, இதனாலே நமக்கு நிறைய விதமான ஆதரவு கிடையாது மக்கள் இருந்து. ரெட் சூப்பரான எங்க வேலை பார்த்து தெரியுமா, டைமிங்னா டைமிங் தான். ரெட் கரெக்டா அந்த எக்யூப்மெண்ட் கீழே சாச்சேன் டைமிங்ல கூட எல்லோவும் என்னோட அடியை வந்து ஒரிஜினலா காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு சலாமக்க சரி ப்ளூ பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவங்களோட மன ஓட்டத்தை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல நாடகம் மட்டும் இருந்தாலே அவங்களோட ரியாக்ஷன் தெரிஞ்சுனே ஆகணும், எந்த அளவுக்கு நம்ம மேல அவங்களுக்கான பாசம் இருக்குன்னு. அப்ப
அவனும் கம்ப்யூட்டர் எடுத்து காமிக்க இன்னது இவ்வளவா சூப்பரே இதே மாதிரி நிறைய பண்றது மூலியமா நமக்கு கண்டிப்பா இந்த நாட்டை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவன் பண்ற வேலையெல்லாம் கீழே ஹீரோ கேட்டிருக்கான். அடே கம்யூனிட்டி உன்னை நானே கொஞ்ச நேரத்தில் நல்லவன் நினைச்சேனடா, இப்போ பார்த்தா உன் சிவப்பம் வெளி தெரியுது. அதுக்கப்புறம் அவனோட ஆபீஸ்ல நம்ம ஹீரோவை எது தேட என்ன ஆசடா என்ன பண்ற அது ஒண்ணு இல்ல அப்படின்னு அவன் சமாளிக்க இந்த இடத்துல அவனுங்களை பண்ண கிரைமுக்கான எந்த விதமான தடையுமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இவனை மாட்டி போடுற எந்த ஆளா இருந்தாலும் அவனுங்களே அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. எப்படியோ கூடவே இவனுக்கு ஒத்துழைக்காத எவனா இருந்தாலும் அவனை எப்படியாச்சும் ஒத்துழைக்க வச்சிடறானுங்க எதனா ஒரு விஷயத்த பண்ணி. அப்படின்னா எனக்கான க்ளூ ஹினாக்கிக்கு சொன்ன மாதிரி அந்த பாம் மட்டுமே. அதுக்கப்புறம் அடுத்ததான் நடக்க போற மீட்டிங்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறது நினைச்சு இப்ப பார்ட்டி போட்டு என்ஜாய் பண்ணிக்கிறானுங்க. சாங்க போட்டு சூப்பரே ஹீரோவோ நடா கம்யூனிட்டி பண்ணிக்கிதுன்னு பாக்குறான். இவனுக்கு எப்படிதான் நான் தடுக்கிறது தெரியல. ஒரு தப்பு பண்ணா அதுக்கும் ஒரு தப்பு பண்றானுங்க. இவன் பழப்பத்தை பார்த்துட்டு அசடா நீ ஏன் பணம் பெற வா என் கூட சாலியா சான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஆட்ட எனக்கு பிடிவே இல்லைனாலும் கட்டாயமா பண்ணிக்கிறான். இவனை நான் வச்சு செய்யணும்டா. அப்புறமா தான் கொஞ்சமா ஹீரோக்கு பிடி வருது. இந்த இடத்துல டார்கெட்டே வந்து அவனோட திறமையை யூஸ் பண்ணி எந்த ஒரு தடையும் இல்லாம அதை மறைய வச்சிடறான். அதே மாதிரி டார்கெட் நம்பர் 2வும் அதுக்கான விஷயங்களை கம்பெனி கிட்ட ஷேர்ஸ் வாங்கி அதையெல்லாம் முடிச்சிடறான். டார்கெட் நம்பர் 3யும் இதுக்கெல்லாம் இடைஞ்சலா வர எனிமிஸை குறி வைக்கிறான். இவனுங்க நல்லா ஒரு குரூப்பா சேர்ந்து கரெக்டா பண்றானுங்க. அப்பனா இவனுக்கு ஏதோ ஒரு கோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறான் என்ன பண்ண போறான்றத. அதனால மறுநாளே இவன் சொன்ன அந்த மீட்டிங்கும் நடக்குது. அதுல அந்த நாட்டோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசினிருக்கான். மிஸ்டர் குரோயோகி உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், நான் எப்படா பாப்பணும்னு நினைச்சேன். ஆமா சார் உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். இவனோட பிளான் படி இந்த இடத்துல இருக்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் முடிச்சுட்டு அந்த பாமியை வெடிக்க வச்சுட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அந்த பாலிடிக்ஸ்ல உள்ள போந்தலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கான். அதாவது ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்தின மாதிரி இந்த இடத்துல நடத்த போறான். அவன் பிளான் பண்ண மாதிரியே சரி ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் சொல்லிட்டு பட்டன் அழுத்த அது பார்த்தா வெளியே இருக்கிற பவுண்டைன் வெடிக்குது. மக்களும் வளர என்னடா இது வெளியே வெடிக்குது இதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான், நீ எங்க பிளான் பண்ணு தெரிஞ்சுதான் அதை நான் அந்த இடத்துக்கு மாத்திட்டேன். அந்த டைம் அவன் உசாராயிட்டு பரவாயில்ல நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தலைமையில குறி வைக்கிற கண்ணு எடுத்து எனக்கு எப்பயும் உன் மேல சந்தேகம் வந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நேத்த முடிவு பண்ணேன். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் உணர்வு பாம் தயாரா இருக்கானா உனக்கு புரியுதா ஆசனோட்டையோ கேட்ட ஹீரோ ஷாகாவே என்னது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு தல ஏடா என் கூடவே இருக்கேன் நீ இந்த இடத்துல சேரும் போது உன்னை பத்தி எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவன் நினைச்ச மாதிரி அந்த பாமியை வெடிக்க பார்த்த இவனே ஷாகா வரான். அந்த எல்லாமே அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி லேட் ஆகி வெடிச்சிட்டு எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கு. மக்களுக்கு அது பிடிச்சிருக்கனால என்ஜாய் பண்ண அந்த டைம் ஹீரோ ஏஞ்சிட்டு இவங்க அட்டை பண்ண இந்த 3 ஸ்பையும் தடுத்துறாங்க. ஓ எலக்ட்ரிக் புல்லட்டா கண்டிப்பா நான் உங்களை கொண்டுடு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ண தயாரா இருக்க. சரியா அந்த இடத்துல நம்ம சிவியோ வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். அதான் அவனோட கன் எல்லாத்தையும் துண்டு துண்டாக்க அவங்களே பயந்துறாங்க. அந்த 3 ஸ்பை இதை பார்த்து பயந்துட்டு திருச்சி விட டி துரோகிகளா ஏன்டா எனக்கு வேலை செய்யாம இந்த ஓட்டிங்க. ஜோயும் கண்ணா பிரைவேட் ஸ்பையிங் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். நீ என்னதான் அவனுக்கிட்ட பணத்தை கொடுத்து வேலை பார்க்க சொன்னாலும் அவங்களோட உயிருக்கு பயந்துன்னு கண்டிப்பா அவனுங்க ஓடிடுவானுங்க. அடச்சா இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது சொல்லிட்டு இவன் பண்ண போக அவ்வளவுதான் அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி இவனை ஒட்டு துணி இல்லாம அதோட ஒரு வழி அங்க இருக்கிற மக்களையும் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை அவனை எஸ்கார்ட் பண்றதுக்காக கைது பண்ணி கூட்டிட்டு போக சொல்ல நம்ம ஜோய் அமைச்சிருக்கான். டேய் ஒழுங்கா பாத்துரு அவன் எதனா ஒண்ணு பேசி குழப்பிட போறான் அதனால உன்னோட வேலையில கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் போகும்போது அவனோட மூவ்மெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணி போக சொல்றான். டேய் என்னடா மூவ்மெண்ட் இவன் பைத்து கைத்து தலையை ஆட்டினே இருக்கான் பாரு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ இசோகுரா ஃபேமிலியோட அந்த எலக்ட்ரிக் ரிவால்வர் நல்லா தான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இதை பாக்குறேன். சரி அசனட்டையோ உனக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா தெரியல ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீ கேட்டினா ஷாக்காத. உன்னோட ஃபேமிலியை நீ ஆக்சிடென்ட்ல தானே இறந்துட்டேன் அதுல வேற நீ வரைக்கும் தானே பழச்சின. அதுக்கப்புறம் இப்ப இசோகுரா ஃபேமிலியில தான் ஒரு எக்ஸலண்டான ஸ்பையா இருக்க போறால நான் எதையும் கேட்க போதில்லை எதுவும் எனக்கு தேவையும் கிடையாது. உனக்கு பாதி விஷயம் தெரியும் பாதி விஷயம் தெரியாது. அதனால உண்மையில நடந்த விஷயம் என்னன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. இது கேட்ட அவனும் ஷாக்காவே ஹைடு ஆசனம் அகாரி ஆசனம் அப்புறம் ஹிகாரு ஆசனம் இவங்க 3 பேரும் அந்த மழை பெஞ்சு நின்ற ஒரு நாள் மழை சரிவுல கார் விழுந்து இறந்துட்டாங்க தானே. உன்னோட ஃபேமிலி இறந்து போச்சு ஆனா நீ மட்டும் எப்படி சர்வே ஆன அது உண்மையிலேயே ஒரு மிராக்கல் தான். ஏதோ ஒரு வேலைக்காக தான் நீ உயிரோட இருந்திருக்கப்போ. டேய் ரொம்ப பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண தயாரா இருக்கேன். என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கு என்னடா தெரியும் ரொம்ப பேசாத அமைதியாரா அப்படின்னு அவனுக்கு கேட்க அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் மேலே வேலை நடந்திருக்கும். கடைசியில நம்ம ஹீரோட ஃபேமிலியோட ஆக்சிடென்ட் எதெல்லாம் நடந்திருக்கும்னு இவன் சொல்லியிருப்பான். ஆனா நம்ம இசோகுரா ஃபேமிலி சேர்ந்து யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. அது என்ன மிஸ்ட்ரின்றதை அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்க இதோட இந்த வீடியோல முடிச்சுமா.